கேள்வி களம். வணக்கமேகளே, இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக திமுக தலைமை கழக பேச்சாளர் திரு சைதை சாதிக் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? மகிழ்ச்சியாக இருக்கேன். ஆளுநரை ஒரு போட்டி துணைவேந்தர்கள் கூட்டத்தை நடத்திருக்காரு ஊட்டியில். இது கடும் எதிர்ப்பை மீறியும் அவர் சாதிச்சு காட்டியிருக்காரு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். பல துணைவேந்தர்கள் கலந்துக்காமல் இருந்தால் கூட உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து கூட அவர் அந்த கூட்டத்தை நடத்திட்டாரு. அதை எப்படி பாராட்டக்கூடிய ஒரு செயலாக பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, குப்பரை விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டலைன்னு சொல்கிறவங்க சில பேர் நாட்டில் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு தலையில் கொட்டு வைக்கப்பட்டு ஒரு ஆளுநருடைய பணிக்கும் உத்தரவுக்கும் கையெழுத்துக்கும் ஒரு வரைமுறையை வைத்து இன்றைக்கி தமிழ்நாட்டு ஆளுநருடைய பிரச்சனை இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநில ஆளுநர்களுக்கும் ஒரு கொட்டு வைக்கக்கூடிய பிரச்சனையாக, ஒரு மாநில பிரச்சனையை சுயாட்சியை இந்திய அளவில் கொண்டு போய், அது கேரளா வந்தாலும் தெலுங்கானாவாக இருந்தாலும் மேற்கு வங்கமாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஒரு போட்டி அரசாங்கத்தை ஆளுநரை வைத்து மிரட்டலாம், உருட்டலாம், நெருக்கடி தரலாம் என்று நடித்த மோடி அரசுக்கும் அவருடைய கைப்பாவியாக இருந்த ஆளுநர்களுக்கும் ஒரு சமிட்டி அடி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தந்தது. அதற்கு காரணகர்த்தா தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆனால் வீம்புக்காக பல அறை ஒரு அலகரில் நிறைய முறை அரைஞ்சிருச்சு, அசிங்கப்பட்டு போயிட்டார், அவமானப்பட்டுட்டார் ஒரு கவர்னர். வேறு வழி இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுக்காக வீம்புக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டி, அந்த கூட்டத்தை தான் கூட்டினா ஒரு ஓஏ லெவலில் இருக்கிற அதிகாரி கூட வரமாட்டாங்கன்றதுக்காக என்ன பண்ண, துணை ஜனாதிபதி அடையாளத்தை கொண்டு ஒரு துணை ஜனாதிபதி கலந்துக்கிற கூட்டத்தில் வைஸ் சான்சலர்லாம் கலந்துக்கணுன்ட்டு ஒரு நெருக்கடியை தரதா நினச்சிக்கிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டு ஆளுநர் ரவி அவர்கள். ஆனால் 32 துறையினர்கள் கலந்துருக்காங்களே, தனியார் 9 பேர் தான். 9 பேர். இப்போ எந்த புள்ளி விபரமும் அதிகாரப்பூர்வமாக வரல ஒன்று. ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த எந்த 49 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் 32 பேர் கலந்துக்கிட்டதாகவும் எல்லாம் தவறான தகவல் இல்லாமல் அப்படியே யாரும் கலந்துக்கல. அவர் மிகப்பெரிய தோல்வி அந்த கருத்தரங்கம். 2 நாள் ஆளுநர் ஏற்பாடு செய்த கருத்தரங்கம் மிகப்பெரிய தோல்வி. அவர் மிகப்பெரிய சறுக்கலை சந்தித்திருக்கிறார். நாங்கள் கேட்பது, ஒரு 5 ஆண்டு காலம் பதவியில இருக்க போகிற தமிழ்நாட்டை பற்றி பீகாரில் பிறந்த RN ரவிக்கு இவ்வளவு அக்கறை இருக்குமே, ஆனால் இதே RN ரவி ஏன் பீகாரில் போயிட்டு அங்கே இருக்க ஆளுநரோடு சேர்ந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் கருத்தரங்கம் நடத்த வேண்டியது தானே? இன்னைக்கு கல்வித்துறையிலே துவக்க கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் அல்லது கல்லூரி லெவலில் கல்வியாக இருந்தாலும் பீகாரையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டா எங்கே இருக்குது? நினைத்து பார்க்க முடியாத இடத்துல இருக்குது. நாம் கல்வியில் எங்கேயோ இருக்கிறோம், ஆனால் பீகார் இங்கே மிக பின்தங்கி இருக்கிறது. இந்த மாநாடு எங்கே நடத்தியிருக்கணும்? பீகாரில் நடத்தியிருக்கணும். பீகார் கல்வித்தரம் அரசியல் நீங்க கல்வி தரத்தை பத்தி பேசினா முதல்ல எங்க நடத்தணும் அந்த மாநாடு? வருஷத்துக்கு 6500 முனைவர்கள் வராங்க, ஆனா அவங்களுக்கு பெருசா எந்த விதமான ஒரு புரிதல் கிடையாது அப்படின்னு. புரிதல் இல்லைன்னு டேட்டா இவர் எப்படி சொல்லுவாரு? தரமான முனைவர் பட்டவா கூட தரமானவர்களா இல்லைன்னு சொல்றாரு. நான் முதல்வன் திட்டத்தில் பயின்றவர்கள் தான், அரசு பள்ளியிலே பயின்றவர்கள் தான், அரசு கல்லூரியிலே பயின்றவர்கள் தான். நான் முதல்வன் திட்டத்தில் இந்த 50 பேர் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். என்ன அவருக்கு குறை கண்டாரு? என்ன தெரியும் அவருக்கு தமிழ்நாடு கல்வி முறையை பற்றி? அவர் கல்வி முறை பின்தங்கி இருக்கு, குழப்பமா இருக்கு, புரிதல் இல்லை, பத்தலை அப்படின்னா அவர் கிளாஸ் எடுக்க வேண்டியது பீகாரில் போய். அவர் பிறந்த மாநில லட்சணம் என்ன? நான் சவால் விட்டு சொல்றேன், வாங்க. இல்ல, அவர் தமிழ்நாடு ஆளுநர். 5 வருஷம் தானே, இது உங்க ஸ்டேட் கிடையாது. நீங்க இங்க பிறக்கலையே, உங்களுடைய மண் கிடையாது. நீங்கள் ஆளுநராக வந்திருப்பது 5 ஆண்டு காலத்துக்கு நிர்வாகத்தை கவனிக்க மட்டும்தான், மாநிலத்தின் மண்ணுரிமை பேசுவதற்கு அல்ல. எங்க நாட்டில் எப்படி கல்வித்துறை, நீங்க ஏதாவது புதிய கல்விக் கொள்கையை திமுக ஏற்றுக்கொள்ள மாட்டது என்று சொன்னால், புதிய கல்விக் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இதையெல்லாம் செய்தால் 30 ஆண்டு காலத்தில் இந்த உச்சத்தை தொடலாம். நீங்க பாயிண்ட் சொல்லியிருக்கிறீங்க. ஐயா, நாங்கள் இதை தொட்டுட்டோன்னு சொல்றோம். பெரிய என்ன டிஃப்ரெண்ட், என்ன சண்டை, என்ன கருத்து மோதல்? நீங்க ஒரு 10 பாயிண்ட்டை சொல்றீங்க. இந்த பாயிண்ட்டுகளுக்காக, இந்த தேவைகளுக்காக புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் கொண்டு வருகிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இது சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது. எப்படி எதிராக இருக்குன்னா, நீ சொல்கிற பாயிண்ட் எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி தொட்டுட்டோம், வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக சொல்லு, ஒன்றும் ஹைலைட்டாக சொல்லு அப்படின்னு கேட்குறோம். அது அவங்களால ஏற்றுக்க முடியல. சரி, இப்போ இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறார். போலீஸாரை வைத்து முதலமைச்சர் மிரட்டினார் அப்படிங்கிறார். அதாவதுங்க, ஆட தெரியாதவனுக்கு மேடை சரியில்லைன்னு சொன்னானா?
எப்படி ஆடத் தெரியாதவன் மேடை சரியில்லைன்னு சொன்னான். அந்த மாதிரி தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்கு தன்னை எந்த துணைவேந்தரும் மதிக்கலை, பாய்காட் பண்ணிட்டாங்க, தான் பேச்சுக்கு அதிகாரம் இல்லை, மரியாதை இல்லை, யாரும் வரல, டெல்லிக்கு போய் ஓவராக பில்டப்லாம் விட்டு வந்தார். இப்படி நடத்தணும், அப்படி நடத்தணும், எதிராக காமிக்கணும்னா அதெல்லாம் இது நடக்கலை, சோபிக்கலை, ஃபைலர் ஆகிடுச்சு, அட்டு ஃப்ளாப்பு, இந்த மாதிரிலாம் பேச வேண்டியது வருது. ஆனால் நம்ம சம்பவம் நடக்கலை. இல்லை அதே சொல்வது நம்ம அப்படி ஏதாவது நடந்ததாக எந்த துணைவேந்தராவது பேட்டி கொடுத்தார்களா, ட்வீட் போட்டாங்களா, புகார் கொடுத்தார்களா? இல்லை, இது இவருடைய கற்பனை. இல்லை, சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் வந்து அன்னைக்குன்னு பார்த்து வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டார், காவல் நிலையத்துக்கு போனார், உதவியான அலுவலகத்துக்கு போனார். இப்போ இது கூட வந்து தமிழக அரசுடைய ஒரு திட்டமிட்ட செயல் தான் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம். அந்த சம்மன் கொடுத்த டேட்டை பார்க்க சொல்லுங்க, ஒரு மாநாடு நடத்த டேட்டை பார்க்க சொல்லுங்க. குழந்தையா அவரு சொல்லுங்க, இப்படிலாம் நடக்குமா? மத்திய பிரதேசத்தில் போபால் எம்பி, நாடாளுமன்றத்துடைய முன்னாள் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர், பெண் சாமியார், RSSஐ சேர்ந்த மாலேகான் குண்டுவெடிப்பில் சம்மந்தப்படுத்திருக்கிறார். பல பேர் செத்து போனாங்க, பல 100 பேர் காயம். அந்த காலம் கைது பண்ணாங்க, ஜெயிலில் இருந்தார், விசாரணை நடக்குது. தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரத்தில் நீதிபதியை மாற்றிட்டாங்க. அதுக்கு காரணம் பிஜேபி, ஒன்றிய அரசு, மோடி அரசு. நான் சொல்லலாமா? என்னங்க இது? தீர்ப்பு சொல்ல போகிற நேரம் நீதிபதி மாற்றிருக்காங்க, அது சொல்ல முடியுமா? எப்படி கற்பனையாக பேசிகிட்டு இருக்காரு இவர்? சரி, இப்போ இதில் ஒரு விஷயம் புரியல, சாமானிய மக்களுக்குமே ஒரு குழப்பமாக இருக்குது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் நீங்கள் சொன்னது போல் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வந்து தமிழக அரசு பெற்று தந்திருக்கிறது. முதல்வர் வந்து அவருடைய முனைப்பாக செயல்பட்டார். எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் பெருமைப்படக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் இருக்கிறது. அப்படி இருந்து கூட அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வந்து முதலமைச்சர் வேந்தராகி விட்டார். அவர் வந்து ஒரு துணைவேந்தர் கூட்டத்தை கூட்டுறாரு. அந்த தீர்ப்புக்கு வந்த பிறகு கூட இவர் எப்படி அந்த கூட்டத்தை கூட்டுறாரு? இவருக்கு என்ன தகுதி, அது ஆதாரம் இருக்கிறது? யாருக்கு? அந்த ஆளுநருக்கு எந்த அடிப்படையில் கூட்டுறாரு? மக்களுக்கு புரியல, அது எப்படி கூட்ட முடியுமா? இல்லைங்க, தனக்கு இருப்பதாக அவர் கருதி கொள்கிறார். எங்க அவருக்கு இருந்தது நீதிமன்ற அவமதிப்போ சட்டவிரோதம் இல்லையா? அதெல்லாம் அடுத்த கட்டம் போவோம். இப்போ ஒரு நடத்திட்டாரு, அடி வாங்கிட்டாரு, அசிங்கப்பட்டாரு, கொட்டு வாங்கியிருக்காரு, வீம்புக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. புரியுதுங்களா? சில பல்கலைக்கழகங்கள் சில RSS பின்புலத்தில் இருக்கிறது, சில பிஜேபி பினாமியாக இருக்குது, சில RSS சித்தாந்தத்தோடு இல்லைங்க இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க போயிருப்பாங்க. புரியுதுங்களா? என்ன தீர்வு? எதுக்காக கூட்டினீங்க? என்ன ரிசல்ட்டு? என்ன பேசுனீங்க? என்ன கிடைச்சிது? எதுவும் இல்லையே. நாடகத்திற்காக, விளம்பரத்திற்காக இல்லை, நான் இன்னும் ஷோவாக இருக்கேன், பதவியில் கெத்தாக இருக்கிறேன்னு காமிக்கிறதுக்காக. ஆனால் அவரே அசிங்கப்பட்டார், அவரே கூட்டத்தை கூட்டி அவரே அவமானத்தை சந்தித்திருக்கிறார். பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு வெளியில் வந்து சொல்கிறாங்க, இது வந்து தமிழக அரசு வந்து நடவடிக்கை என்பது வந்து தமிழகத்தை அவமானப்படுத்துவதற்கு ஈடாக இருக்கு. எந்த நடவடிக்கை? இந்த ஆளுநருக்கு எதிராக இது போன்ற செயல்பாடுகள் இருக்கிறாங்க, அது மிரட்டுறாங்க, துணைவேந்தர்கள் கலந்துக்காம பண்ணுறாங்க. இந்த நடவடிக்கை குஜராத் மாநில முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி இருந்த பொழுது அந்த மாநிலத்துக்கு ஒரு கவர்னரை, ஒரு பெண்ணை நியமித்தார்கள், மன்மோகன் சிங் காங்கிரஸ் ஆட்சியில். அப்போது அந்த ஒரு பெண் குஜராத்தில் கவர்னராக இருக்கிற போது மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவங்க 2 பேருக்கு நடந்த வார்த்தை போர்கள், அறிக்கை போர்கள், மோடி சொன்ன குற்றச்சாட்டு, கவர்னர் சொன்ன பதிலெல்லாம் வானதி சீனிவாசன் எடுத்து படிக்கணும். படிச்சுட்டு வந்து பிஜேபியில் முக்கால்வாசி பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களை, ஊடகத்தை எல்லாம் முட்டாளே நினச்சிட்டு இருக்காங்க. தான் சொல்கிறது தான் உண்மை, தான் சொல்கிறத மக்களை நம்பிடுவாங்கன்ட்டு. வெளியே வந்து பேச தெரிஞ்ச வானதி சீனிவாசன் உள்ளே ஏன் பேசலை? ஏன்னா உள்ள போய் பேச முடியாது, இல்லை உள்ள பேச தவறான தகவலை சொல்ல முடியாது, இல்லை பேச வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதா? நிறைய முறை பேசியிருக்காங்க மானதி. ஏன் இதை பேசலைன்னா, உள்ள உண்மைக்கு பூர்வமான தகவல் பேச முடியாது, பொய்யான குற்றச்சாட்டு சொல்ல முடியாது, பொய்யான ஆதாரம் தர முடியாது. ஆனால் எதில் நிற்கிற மீடியா கிட்ட என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம். கூட்டணி பிரச்சனை தொடர்போட பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. பாஜக அதிமுக இடையிலான ஒரு கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணி அப்படிங்கிற விமர்சனம் வந்து முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் கூட தான் வந்து ஒரு காலத்தில் வந்து திமுகவை எதிர்த்தது. குறிப்பாக மதிமுகலாம் வந்து திமுகவிலேருந்து வெளியேறி இப்போ வந்து மீண்டும் வந்து ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இப்போ வைகோர்கள் கூட கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணார் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சரை. இதை வச்சு பார்க்கும்போது அதுவும் தான் பொருந்தா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. இதில் ஏதாவது நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுகவில் இருக்கிற மதிமுக, மறுமலர்ச்சி திமுக, இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், அண்ணன் விடுதலை சிறுத்தை, அண்ணன் வேல்முருகன், அண்ணன் ஈஸ்வரன், த ஜவாஹிருல்லா, தமிம் அன்சாரி, யாராக இருந்தாலும் எங்களுக்குள்ள கொள்கை வேறுபாடு இருக்கான்னு சொன்னால் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே கொள்கை தான், மதச்சார்பின்மை. அதில் இந்த நான் சொன்ன எந்த கட்சிக்கால மாறுபாடு இருக்கா? இல்லை. எல்லா மதமும் சமம், எல்லா ஜாதியும் சமம், சமூக நீதி வேணும், தாழ்த்தப்பட்ட, பிற்பட்ட, மிகவும் பிற்பட்ட பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு, உரிமை,
வேலை வாய்ப்பு வேணும். இது எல்லா கட்சியும் ஒரே ஸ்டாண்டு. மீனவர் பிரச்சனை ஒரே ஸ்டாண்டு. மும்மொழி கொள்கை ஒரே ஸ்டாண்டு. இருமொழி கொள்கை ஒரே ஸ்டாண்டு. இந்தி திணிப்பு ஒரே ஸ்டாண்டு. முத்தலக் தடை சட்டம் ஒரே ஸ்டாண்ட். எல்லாம் ஒரே குரலில் எதிர்க்கிறோம். சிஏஏ சட்டம் ஒரே குரலில் எதிர்க்கிறோம். என்ஆர்சி சட்டம் ஒரே குரலில் எதிர்க்கிறோம். கச்சத்தீவு பிரச்சனை ஒருமித்த கருத்தோடு இருக்கிறோம். நீட்டு வேண்டாம் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் எல்லாத்துலேயும் வந்து அதிமுக உடன்பாடு இருக்கு. ஆனால் அதிமுக பாஜகவோட சேர்ந்துருச்சு. இது கேளுங்க, இதெல்லாம் ஒரே குரல் தான் சார். அமைப்புகள் பேர் வேற, தலைவர்கள் வேற, இடங்கள் வேற, தலைமைகள் வேற, கட்சி கொடியில் நிறங்கள் வேற, ஆனால் எண்ணமெல்லாம் ஒன்றுதான். ஆகவே ஒரே கையை பிடிச்சி ஒரு கயிறு பிடிச்சி நிற்கிறோம். திரும்பி பாருங்க அதிமுக நீட் விஷயத்தில் அதிமுக நிலைப்பாடு என்ன, பிஜேபி நிலைப்பாடு என்ன? நீட் விஷயத்தில் அதிமுக வேற பாரதி தான் இருக்கிறாங்க. நீட் வேண்டாம்னு சொல்றாங்க. இல்ல. கச்சத்தீவு விஷயத்தில் அதிமுக நிலைப்பாடு என்ன, பிஜேபி நிலைப்பாடு என்ன? இல்லை, எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயத்திலும் நான் என் கூட இருக்கிற 11 கட்சியும் எல்லா விஷயத்திலும் ஒருமித்த குரலா இருக்கிறோம். அதிமுக வந்து குற்றம் சுமத்துவது திமுக காங்கிரஸ் நான் சுமத்துறாங்க. நான் சொல்லிடுறேன், நாங்க ஒருமித்த குரலா இருக்கிறோம். எங்களை மாதிரி இல்லை. இதுக்கெல்லாம் மீறி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. மதவாதத்தை வீழ்த்துவோம். இது திமுகலேருந்து, காங்கிரஸ்லேருந்து, விடுதலை சிறுத்தையிலேருந்து, மறுமலர்ச்சி திமுகலேருந்து, பொது உடைமை இயக்கத்திலேருந்து, தமிழ்நாடு முஸ்லீம் எல்லாத்துக்கும் ஒரே கருத்து, மதவாதத்தை விரட்டுவோம், பாசிசத்தை வேறறுப்போம், சகோதரத்தை காப்போம். இதெல்லாம் ஒரே கருத்து. எங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஒத்து போகுதுங்க. எல்லா விஷயத்திலும் ஒத்து போற எங்களுக்குள்ளே நீங்க பிரச்சனை இருக்கிறதா சொன்னீங்கன்னா உங்க கட்சி திரும்பி பாருங்க. நீங்க கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகளோடு உங்களுடைய பிரதான நிலைப்பாடு என்ன? 3வது மொழியாக இந்தி வேண்டும் பாஜக சொல்லுகிறது. அதிமுக நிலைப்பாடு என்ன? மும்மொழி கொள்கை வேண்டும் பிஜேபி சொல்லுகிறது. அதிமுக நிலைப்பாடு என்ன? மாட்டிப்பாங்க. ஒன்றும் பொது வேலைக்கு வரல இவங்க. தேர்தல் நெருங்க மாற்றாங்களா இல்லையான்னு பாருங்க. நீட் தேர்வு இந்தியா ஃபுல்லா தேவை, ஒத்த காலம் நிற்கிறார் நரேந்திர மோடி. எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு என்ன? இல்லை, இப்போ அவங்க மத்தியில் ஒரு நிலைப்பாடு, மாநில பிரச்சனைக்கு வேற நிலைப்பாடு எடுக்கலாம் இல்லையா அதிமுக? இல்ல, மத்தியில் மாநில கட்சியாக இருந்து தேசிய உரிமைகளுக்காக எங்க கூட காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி தாங்க. நாங்க மாநில கட்சி தான். ஆனால் எங்க நிலைப்பாடுல அவங்க ஸ்டாண்ட் மாறி இருக்கா? இல்ல. அப்ப நீங்க கச்சத்தீவுல அதிமுக நிலைப்பாடு என்ன, பிஜேபி நிலைப்பாடு என்ன? நான் இன்னும் வெளிப்படையா நான் இன்னும் ஓப்பனா சொல்றேன். கச்சத்தீவு இன்னும் எவ்வளவு நாள் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாத்த போறீங்க? இன்னும் எவ்வளவு நாள் காதுல பூ சுத்த போறீங்க? உக்ரைன் ரஷ்யா வாரை மோடி தலையிட்டு நிறுத்திடுவார். பேச தெரியுதுல உங்களால? ஏன் இலங்கையில தமிழ்நாட்டு மீனவர்கள் கடற்கரையில தாக்கப்படுவதை இலங்கையில தடுத்து நிறுத்த முடியல? இலங்கைக்கு போனப்போ கூட ஒரு அழுத்தம் கொடுக்கல அவர். ஏன் முடியல? 56 இன்ச்சு மார்புன்றீங்க, விஸ்வகுருன்னு சொல்றீங்க, இந்தியாவில் இவர் பேசாத தலைவரே இல்லைன்னு பில்டப் பண்றீங்க, பொய்யா பேசுறீங்க. உங்களால 600 ஏக்கர் உள்ள கச்சத்தீவை மீட்க முடியுமா? 2014 2025 11 வருஷம் ஆச்சு. கச்சத்தீவுல உங்க நிலைப்பாடு எவ்வளவு நாள் ஒண்ணு திமுகவை குறை சொல்லுவீங்க? எவ்வளவு நாள் இறந்து போன கலைஞர் விமர்சனம் பண்ணுவீங்க உங்க கம்பெனி ஓட்டுறதுக்காக? நீங்கள் வந்து சர்வ அதிகாரம் படைத்த, ஒற்றை அதிகாரம் படைத்த மோடி வந்து 11 வருஷம் ஆச்சு. ஏன் உன்ன கச்சத்தீவு அவரால் வாங்க முடியல? கச்சத்தீவு ஒரு பக்கத்தோட மீனவர்களுடைய பிரச்சனை கூட அவரால் முடியல. இன்று வரையில் மீனவர்கள் சுடப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள், படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது, அபராத தொகை விதிக்கப்படுகிறது. எந்த ஆட்சியை சந்திக்காத பெரும் துயரங்களை தமிழ்நாடு கடற்கரையில் இருக்கிற மீனவர்கள் இப்பொழுது மோடி ஆட்சியில் சந்திக்கிறார்கள். எங்கே போனார் மோடி? இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்லும் போது தமிழகத்தை பாதிக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் வந்து அதிமுக வந்து பாஜகவுக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு இருக்கிறது. ஆனாலும் கூட வந்து இப்போ அந்த கூட்டணி வைத்திருப்பதுக்கு என்ன பின்னணி இருக்குன்னு நினைக்கிறேன். பத்திரிகைகள் எழுதுறாங்க, 2 பின்னணி தான். எடப்பாடி சம்பந்தி, எடப்பாடி பையன். தன்னை காப்பாற்றிக் கொள்ள, தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள தமிழ்நாட்டில் பிரதான கட்சியாக இருந்த அதிமுகவை பிஜேபி எடுத்து அடமானம் வைத்து விட்டார். மற்ற தலைவர்கள் இதுக்கு அப்படி எப்படி ஒத்துக்கிறாங்க? அதுக்கு மற்ற தலைவர்களுடைய ஃபைலும் அமித்ஷா கையில் இருக்கிறது. எடப்பாடி நெருக்கடிக்கு தள்ளப்பட்டார். கூட்டணி வைக்க வேண்டும் முழு மனசோட எடப்பாடி கூட்டணி வைக்கல. பையன் ஜெயிலுக்கு போடுவான். இல்லை பத்திரிகையில் வர செய்தி தான் எல்லாமே. அவங்க சம்பந்தி வீட்டில் ரைடுன்றாங்க, வேலுமணி முயற்சி பண்ணார், தங்கமணி முயற்சி பண்ண. என்ன நடக்குது அதிமுக தெரியுமா? இவங்களை வச்சுக்கிற கூட்டணி கீழே தொண்டை ஏத்துக்கிறான்னு தெரியுமா? தொண்டெல்லாம் திட்டுறான் தமிழ்நாடு ஃபுல்லா. பிஜேபி வேண்டாம், மோடி வேண்டான்ட்டு. எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, ஜெயலலிதா பாதுகாத்த கட்சி, இன்னைக்கு யாரு நம்பி இருக்கு? இப்போ அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, திமுக மேல வந்து மக்களுக்கு வந்து அதிருப்தி இருக்கிறது.
இப்போ வந்து நம்ம வந்து பாஜக நம்ம பக்கம் வந்துருச்சு, அதனால் நம்ம இன்னும் வலுவாக இருக்கிறோம், இன்னும் நிறைய கட்சிகள் வரப்போகுது, அப்புறம் 2026 நம்ம நிச்சயமாக நம்ம ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பேசியிருக்காங்க. பாஜக வந்ததால் வலுவாக இருக்கிறோம்னு சொன்னா ஏன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட்டணி முடிச்சுக்கிட்டாரு? அது அண்ணாமலையோட பிரச்சனை, தனியப்பட்ட பிரச்சனை. ஏன் முடிச்சுக்கிட்டாரு? சேர்ந்து நிக்க வேண்டியது தானே. இல்லை, அண்ணாமலை தனிப்பட்ட மனிதருக்கான பிரச்சனையா, நீ எப்படி பார்க்குறீங்க? பாஜகவுடனான பிரச்சனையா அது? இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். எடப்பாடி குடும்பம் சுத்தி வளைக்கப்பட்டிருக்கிறது. வேறு வழி இல்லாமல் தன்னுடைய சுயநலத்திற்காகவும் அதிமுக டாப் 10 முன்னணி லீடருடைய பாதுகாப்பிற்காகவும் இன்னைக்கு அதிமுக பெரிய இயக்கத்தை டெல்லியிலே அடமானம் வைத்து விட்டார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எதை வைத்தாலும் மூட்டு விடலாம், ஆனால் இந்த இயக்கத்தையே கொண்டு போய் எடப்பாடி அடமானம் வைத்திருக்கிறார். தொண்டர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள், விரக்தி அடைந்திருக்கிறார்கள், அதிமுகவை புறக்கணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அமித்ஷா வந்த பிறகு வந்து அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து தள்ளி போட்டுட்டே இருந்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது ஒத்துக்கல, அதனால நீங்க கேட்ட மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி. இன்று வரையில் அமித்ஷா சொல்லிட்டு போனது, தமிழ்நாட்டில் அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சியை பிடிக்கும், சேர்ந்து ஆட்சி அமைப்போம், கூட்டணி ஆட்சி அமைப்போம். எடப்பாடி ஸ்டாண்ட் என்ன? இல்லைன்னு சொல்றாரு, பொதுவெளியில் இல்லைன்னு சொல்றாரு. அவர் பக்கத்துல அமித்ஷா அப்படி சொல்லவே இல்லை, மொழிபெயர்ப்பாளர் சொன்னார் அப்படி. அமித்ஷா பேட்டி, நான் எனக்கு ஹிந்தி தெரியுங்க, அமித்ஷா அப்படிதான் சொன்னாரு. அமித்ஷா பேட்டி கொடுக்குற போது சிரிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தார்ல. சரி, இந்தியில பேசுனது எடப்பாடிக்கு புரியலன்னா அவர் தமிழ்ல சொன்னார்ல, எதிரில் மைக் இருந்ததில்ல, அப்பயே முன்னாடி போய் கூட்டணி ஆட்சியில தனித்தாட்சின்னு சொல்ல முடிஞ்சதா? ஒரு வார்த்தை கூட பேசல, அது மட்டும் இல்ல, அப்புறம் எந்த வார்த்தையுமே பேசல. தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சி ஏத்துப்பாங்களா? சரித்திர இருக்கா கூட்டணி ஆட்சி? தமிழ்நாட்டு மக்கள் ஏத்து கூட்டணி ஓட்டு போட்டது இல்ல. இங்க பிஜேபி என்ற மலைப்பாம்பு அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி கொண்டிருக்கிறது. ஆனா வந்து அவர் பொதுவில் சொல்லும் போது கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்றாரு. நயினா நாகேந்திரன் அவர் சொல்லக்கூடாது, கூட்டணி ஆட்சி இல்லைன்னு எடப்பாடி சொல்லக்கூடாது, அவங்க ஓனர் தான் சொல்லணும். அமித்ஷா சொல்லணும், நயினா நாகேந்திரன் தான் சொல்றாரு, அது அவர் சொல்லக்கூடாது. டக்ளஸே இது உன் டீ கிடையாமேன்னு கேட்டதுக்கு உள்ள ஓனர் தான் சொல்லணுன்ற மாதிரி டக்ளஸ் எடப்பாடி சொல்லக்கூடாது, ஓனர் தான் சொல்லணும். சரி, இப்போ இதுக்கு 2026 தேர்தலில் வந்து இப்போ அதிமுக பாஜக ஒரு பக்கம் இணைந்து இருக்கிறது. அடுத்து வந்து விஜயினுடைய கட்சி வந்து ஒரு முழு மூச்சாக வந்து இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பூத் கமிட்டி கூட்டத்தில் அவங்க கூட கோயம்புத்தூரில் கூட்டி பேசுகிற மாதிரி பூத் கமிட்டி அது இல்லை, இதான் இருந்தாலும் வந்து ஒரு பரபரப்பாக அவர் பேசுகிறாரு. ஊடக வெளிச்சம் நிறைய இருக்கிறது. அவர் சொல்கிறது வந்து மக்களுக்காக ஆட்சி அமைப்பது தான் என்னுடைய லட்சியம், நான் அரசியலுக்கு வர்றதே ஆட்சி அமைக்க நினைக்கிறதே அது மக்களுக்காகத்தான். காமராஜர் இல்லை, காமராஜரையும் ஒப்பிட்டு பேசுகிறாரு. கலைஞர் யாருக்கு ஆட்சி நடத்தினாரு? எம்ஜிஆர் யாருக்கு ஆட்சி நடத்தினாரு? அந்த வருஷம் விஜய் வருவார்னு சொல்றீங்களா? இவங்களும் மக்கள் தான் நடத்தினாங்க, இவங்களாம் வேற யாருக்கும் நடத்தின மாதிரி இவர் மட்டும் மக்கள் நடத்தப்படுறாங்க. அந்த வரிசையில் இவர் வருவார்னு எதிர்பார்க்க வாய்ப்பே இல்லைங்க. எதை யார் கூட சேர்க்கறது? நான் மக்களுக்காக ஆட்சிக்கு வரேன், இப்போ யாருக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம் சொல்லுங்க? இப்போ யாருக்கா நடத்திட்டு இருக்கிறோம்? மண்டல ஜூலுகிற மிருகத்தை நடத்திட்டு இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் எழுதி தர கண்டென்ட்க்கு என்ன வேணா பேசிட்டு போயிடுவீங்களா? இல்ல, அது விஜயுடைய வரவை வந்து திமுக சாதாரணமாக நினைக்கிறாங்க. அந்த அவருடைய வருகை என்பது அரசியல் எந்த எதிர்வினையும் ஏற்படுத்தாது. யூபிஎஸ் தேர்வில் தமிழ்நாட்டில் இருந்து 50 பேர் இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச வரலாறு உண்டா? சரிங்களா? அதுக்கு இல்லை, அது பிராக்டிக்கலா நாடு முன்னேற்றம், அது சிறப்பான செயல்பாடு இருக்கிறது, பொதுமக்கள் பாராட்டுறாங்க, அது வேற விஷயம். அதை பற்றிலாம் பேசணுங்க. நீங்கள் நம்ம எங்கே போயிருக்கிறோம், எவ்வளோ டெக்னாலஜி தமிழ்நாடு மற்ற மாநிலத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்கிறது, தொழில்துறையில், ஜிஎஸ்டியில், பத்திர விற்பனையில், வீட்டு மனை வாங்குற விற்கிறதுல, கல்வியில், சுகாதாரத்தில். முந்தானத்து டெல்லி கவர்மெண்ட்டை கூப்பிட்டு தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துக்கு 36 அவார்டு கொடுத்துருக்கு. யார் டெல்லியில் இருக்கிறவங்க? எங்கள் பங்காளியாக உட்காந்துருக்காங்க. நல்லா செஞ்சானே கொடுப்பீங்க. வரலாறே இல்லாதவங்க தமிழ்நாட்டு சுகாதாரத்துறைக்கு 600 அவார்டு டெல்லியிலேருந்து கிடச்சிருக்கு. தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு அவார்டு டெல்லியிலேருந்து கிடச்சிருக்கு. டெல்லியில் யார் ஆட்சி நடத்துறது? எங்களுக்கு ஆகாதவன் தானே சார். எப்படி முன்னேறி இருக்கிறோம், எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, எவ்வளோ இப்போ இந்த 4 வருஷத்தில் இருக்கிற நிதி நெருக்கடியில் மத்திய சர்க்கார் நிதி ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை தராமல், வெள்ள நிவாரணம் தராமல், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணம் கொடுக்காம, மத்திய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமையே நாங்கள் தமிழ்நாடு என்ற தேரை எந்த அளவுக்கு வேகமாக இழுத்துக்கிட்டு போகிறோம். இல்லை, இப்போ நீங்களோட செயல்பாடு இதில் எதில் குறை கண்டார் நடிகர் விஜய்? இவர் இருந்து யாருக்கு என்ன பண்ண போறார்? இல்லை, அவருக்கு முக்கியமாக இது என்ன அவர் சொல்றது வந்து ஊழல் சொல்றாரு, வாரிசு அரசியல் சொல்றாரு, நிறைய விஷயங்கள் அவர் பட்டியல் போடுறாரு. இப்போ அதுவும் வந்து கவனிக்கப்பட்ட விஷயம் இருக்கா? சார், யாருன்னா சொல்லாத வார்த்தையை சொல்லுங்க சார். புளிச்சு போன வார்த்தை சார் இதெல்லாம்.
ஏதாவது சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்லுங்க. உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, உங்க நிலைப்பாடு என்ன? நேற்று டிவிக்கு என்ன கட்சி, டிவிக்கு கட்சி பேர் டிவிகே கட்சி எலெக்ஷன் கூட்டம் நடத்துறீங்க. என்ன கூட்டம் அது? பூத் கமிட்டி கூட்டம் நடத்துறீங்க. இப்போ காஷ்மீரில் 28-9 பேர் செத்து போயிட்டான். ஒரு இரங்கல் தெரிவிக்கல அந்த கூட்டத்தில். என்ன பிடிங்கிட்டு அடிக்குதா உங்களுக்கு அப்படியே? இப்போ அதுதான் கூட்டமா? இந்தியாவே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு வித்தியாசம் பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களை. இந்த சவுதி அரேபியா பயணத்தை ரத்து செய்து இந்தியா திரும்பின நரேந்திர மோடி பரபரப்பு செய்தி, முதன்மை செய்திகள். பயணத்தை ரத்து செய்தார், இந்தியா விரைந்தார். விரைந்து எங்கே போனார்? தேர்தல் பிரச்சாரத்துக்கு. காஷ்மீர் போனாரா? பீகார் போயிட்டார். 29 பேர் செத்து போயிட்டான். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லாம் திட்டினுக்கிறான், அழுதுனுக்கிறான். எடப்பாடி வீட்டில் விருந்து வைக்கிறாரு. 29 பேர் செத்து போயிட்டான். எலெக்ஷன் கூட்டம் நடத்தி இரங்கல் கூட தெரிவிக்காம விஜய் கூட்டம் நடத்துறாரு. என்ன சார் இதெல்லாம்? அமெரிக்காவில் இருந்த ராகுல் காந்தி பயணத்தை ரத்து செய்து டெல்லிக்கு வந்து காஷ்மீரில் போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். அந்த ராகுல் காந்தி எங்க? சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு வந்து பீகாருக்கு போற நரேந்திர மோடி எங்க? இப்போ இந்த காஷ்மீர் பிரச்சனைக்கு வந்து முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது வந்து இந்த 370 சிறப்பு அந்தஸ்தை வந்து ரத்து செஞ்சது தான் அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த சிறப்பு அந்தஸ்து இருக்கும்போது கூட காஷ்மீர் பிரச்சனை நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்கேள்வி கேட்கப்படுது. 370ன்னா என்ன? அந்த கேள்வி எழுதுகிற பேசுகிற எல்லாருக்கும் போல அது என்னன்னு சொல்லுங்க. 370 இருந்ததால் இந்தியாவுக்கு என்ன லாபம், என்ன நட்டம்? எடுத்ததால் இப்போ என்ன லாபம் சொல்லுங்க. யாராலுமே சொல்ல முடியாது. இல்லை, அந்த 370 எடுத்ததுனால சுற்றுலா பயணிகள் போகலான்னாங்க, இடம் வாங்கலான்னாங்க, நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி காஷ்மீர் சுற்றுலா பயணிங்க போனதே கிடையாதா? இல்லை, அங்கே பயங்கரவாதிகள் தாக்குதல் இருந்துச்சு, அதனால பயந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க காஷ்மீரில் சுற்றுலா பயணி போனதே இல்லையா? இதே வாஜ்பாய் ஆட்சியில் விமானம் கடத்தலையா? இதே பிஜேபி ஆட்சியில் பார்லிமெண்ட்டில் தாக்குதல் நடத்தலையா? இதே பிஜேபி ஆட்சியில் பதன்கோட் தாக்குதல் நடத்தலையா? இதே பிஜேபி ஆட்சியில் ஃப்ளைட்டே தூக்கின்னு போயில்லையா? என்னது கதையாக சொல்லினுங்கிறாங்க. நீங்கள் 370ன்றது ஒரு லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் 370 நீக்கின பிறகு யாரு? உங்களுடைய பெரிய கார்பரேட் கம்பெனி அவங்க பெரிய காடை விலைக்கு வாங்கியிருக்கு. இதை தவிர வேறு எந்த மாற்றமும் அங்கே நடக்கலை. ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அந்த தீவிரம் வந்து பாராட்டக்கூடியதாக இருக்குதா? இல்லை, சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து போன்ற பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாராட்டக்கூடியதாக இருக்குதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, ஆட்டத்தை கலைக்கிறாங்க. ஒரு படத்தில் வடிவேல் ஆடு தேடுவார். அவர் தான் தேடி இருப்பார். அது ஆட்டுக்காரங்க தெரிஞ்சிடும். அவர் எழுந்திருப்பார். கடைசி வரைக்கும் வடிவேல் அவரை சொல்லாமே இந்த பஞ்சாயத்தை கலைப்பார் தெரியுமா? அந்த மாதிரி தான். ஐயா, உங்க தீவிர நடவடிக்கை எப்படி திரும்ப இருந்திருக்கணும்? பிரைம் மினிஸ்டர் தாக்குதல் நடந்த இடத்துக்கு போயிருக்கணும். சவுதியிலேருந்து டெல்லிக்கு வந்திருக்கக்கூடாது, சவுதியிலேருந்து காஷ்மீர் போயிருக்கணும். அங்கே போய் உள்விவகாரத்தை பார்த்துருக்கணும். ஐயா, நீங்கள் பண்ண மிகப்பெரிய உலகளாலாம் அதிர்ச்சி ஆகிடுச்சு. அப்படியே மோடி அந்த ஒரு நடவடிக்கை எடுத்தார். அந்த 29 பேர் செத்த பிறகு அவர் எடுத்த அதிரடி நடவடிக்கை ட்ரம்ப்லேருந்து புட்டின்லேருந்து இமானுவேல் வரைக்கும் எல்லாம் அதிர்ச்சி ஆகிட்டாங்கன்னா பாகிஸ்தானை ட்விட்டர் பக்கத்தை முடக்கினது. அவ்வளோதான், மிகப்பெரிய நடவடிக்கை அது. இன்னியோட 30 வருஷம் கழித்து நடவடிக்கைப்படுத்தப்படணும்னு சொல்லப்படுகிற சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்துன்னு சொல்லியிருக்கு. இப்போ ஆரம்பித்தா எப்போ முடியாது? இப்போ ஆரம்பித்தாலே ப்ராக்டிக்கலாக வர்றதுக்கு 30 வருஷம் ஆகுமா? நான் கேட்குறது நடவடிக்கை எடுங்க சார். ஏன் சார் எப்படி சார் எலெக்ஷன் வர சொல்ல மட்டும் அது மாதிரி நடக்குது? இதையும் சந்தேகப்படுறீங்களா நீங்கள்? மக்கள் கேட்குறேன், நான் கேட்கல. வர வீடியோஸ்லாம் பாருங்க. புல்வாமா மாதிரி பகல்காமும் ஒரு ஆமா, எல்லாம் மக்கள் கேட்கறது தான். இவங்க இன்னைக்கு யூடியூப்னு ஒன்று இல்லைன்னா, ஃபேஸ்புக்னு ஒன்று இல்லைன்னா நாடே வேற மாதிரி போயிட்டு இருக்கும். மக்கள் கேட்குறாங்க, ஏங்க ராணுவம் இல்லை? ஒரு அம்மா ஹரியானா முதலமைச்சர் போய் ஒரு பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு ஆறுதல் சொல்றாரு ஹரியானாவில். அந்த மாதிரி நேராக கேள்வி கேட்குது. 1.5 வருஷம் என் புருஷன் துடிச்சு 1.5 மணி நேரமாக என் வீட்டுக்கார் துடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ வந்திருந்தா என் வீட்டுக்கார் செத்துருக்க மாட்டாரு, ஏன் வரலன்னு கேட்டிருக்க. அவரால் பதில் சொல்ல முடியல. நல்லது. நிகழ்ச்சி குறைந்து பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. வசந்த தொலைக்காட்சி சார்பில் நன்றி. மகிழ்ச்சி.